அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். சார் உடனே வந்துருங்க சார், நான் பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன் சார். இது எல்லாமே நேச்சுரல் ஃப்ளவர்ஸ்ல பாடம் பண்ணி ஃபைபர்ல லேமினேஷன் பண்ணிருக்காங்க. ஓஹோ, அப்படியா? ஹாய் பைரவி. இது 50 இயர்ஸ் வரைக்கும் நல்லா இருக்கும் மேடம். நீ சொல்றதெல்லாம் சரிதாமா, ஆனா நானே 50 வருஷம் வரைக்கும் இருப்பேனான்னு தெரியலையே. ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லல மேடம். நீங்க 100 வருஷம் வரைக்கும் நல்லாவே இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமா. ஆமா, இதோட விலை எவ்வளவுன்னு சொன்னீங்க? இது 1300 மேடம். ஓகேம்மா, இத பேக் பண்ணிடுங்க. ஓகே. நான் கேஷ் பே பண்ணிடுறேன். பணம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோமா. Okay. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம். ஓகேம்மா, பாய். பைரவி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா? ஆமாம் பூங்குடி, பிரச்சனைதான். ஜோதி சாக போறா. அவ நல்லவ இல்ல. எனக்கு அவ துரோகம் பண்ணிட்டான். நான் அவளை வாழ விட மாட்டேன். நீ ஒதுங்கி போ. இந்த மாதிரி ஆவிய இவ்ளோ கோவத்தோட நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அதோட வார்த்தையில வெறியும் கோவமும் அவ்வளவு அதிகமா இருந்துச்சு. எனக்கே ஒரு நிமிஷம் பயமா இருந்துச்சுன்னா பாத்துக்கோயேன். பைரவி, இது கண்டிப்பா ஒரு தல காதல் தான். அவனுங்களாவே மனசுக்குள்ள கற்பனைய வளர்த்துக்கிட்டு நம்மள பாடா படுத்துவானுங்க. இதுவும் அதே மாதிரிதான். அவன் மட்டும் காதலிச்சிருப்பான், கற்பனைய வளர்த்துக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லிருப்பான். அந்த பொண்ணு மறுத்துட்டு இருக்கோம். உடனே தற்கொலை பண்ணி செத்து போயிருப்பான். அப்படிதான் இருக்குமோ? அப்படித்தான் இருக்கும். இவனுங்கெல்லாம் இருந்தும் தொல்லை, செத்தும் தொல்லை. ஏய், என்ன யோசிக்கிற? அந்த ஆவியால அந்த பொண்ணுக்கு ஆபத்து இருக்குடி. இது நாம நடத்த போற ஃபங்க்ஷன் வேற. எந்த தப்பும் நடக்காம நாம தான் தடுத்தாகணும். ஹே, உனக்கு தான் அந்த ஆவிங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அத வச்சு அதோட பேசி பாரு. இல்ல பூங்குடி, அதோட கோவத்தை பாக்குறப்போ அது நடக்கும்னு எனக்கு தோணல. அந்த பொண்ணு கிட்ட பேசி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம எதையுமே செய்ய முடியும். நான் ஒண்ணு பண்றேன். பத்திரிக்கை டிசைன் காமிக்கிற மாதிரி போய் அந்த பொண்ணு கிட்ட பேசி பாக்குறேன். நான் வரேன். வாமா பைரவி. ஹலோ சார். வா 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 வா, உட்கார். என்ன திடீர்னு? பத்திரிக்கை டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கேன், செலக்ட் பண்ணி கொடுங்க சார். வெரி குட். கொண்டா கொண்டா கொண்டா. நாகமணி, என்னங்க? இங்க வா. இத வரேங்க. வாமா பைரவி. வணக்கம்மா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. பத்திரிக்கை டிசைன்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காப்புல காட்டுறதுக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? இதுல பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்கு. இந்த ஜோதி எங்க இருக்கா? எப்படியாவது தனியா மீட் பண்ணி பேசி ஆகணுமே. இது எப்படி? இது நல்லா இருக்குங்க. இதையே ஓகே பண்ணிடுங்க. மாமா, மாப்பிள்ள வாங்க. மாப்பிள்ள வாங்க வாங்க. வாங்க மாப்ள, வாங்க. உட்காருங்க மாப்பிள்ள. உட்காருங்க. அப்புறம் மாப்பிள்ள? ஒன்றும் இல்லை மாமா, வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கா, அதான் அன்னைக்கு நிச்சயதார்த்த புடவை எடுத்துடலான்னு அம்மா சொன்னாங்க.
நல்லது. சரி, ஜோதியை நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா அவங்க விருப்பப்படியே புடவை எடுத்துடலாம்ல, அதை சொல்லிட்டு போகலான்னு தான். என்ன மாப்பிள்ள இது சொல்றதுக்கு எவ்வளவு தூரம் வந்தீங்க? போன்லயே சொல்லிருக்கலாமே. இல்லை இல்லை மாமா, இந்த பக்கம் எனக்கு ஒரு வேலை இருந்தது. அப்படியே உங்களெல்லாம் பார்த்து இந்த விஷயத்த நேரில் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அது பத்திரிகை டிசைன்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தாங்க, பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்ல காலம் இந்த நேரத்தில் நீங்களே வந்துட்டீங்க. நீங்களே பாருங்க. தேங்க்ஸ். மாமா, இவங்க யாருன்னு சொல்லவே இல்லை. ஆனா இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டல. இவங்க பேர் பைரவி. இந்த நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் கிராண்டா பண்றதுக்காக ஒரு பார்ட்டி பிளானர் கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொன்னேன்ல. ஆமாம். அந்த கம்பெனி ஓனர் இவங்க தான். ஹலோ, ஹாய். ஐ எம் வாசுதேவன். நான் தான் ஜோதியை கட்டிக்க போகிற மாப்பிள்ள. தெரியும், உங்க பேரும் தெரியும், உங்களை போட்டோலையும் பார்த்திருக்கேன். டிசைன் பாருங்க. இந்த டிசைன் நல்லா இருக்குல்ல? ஆமாம். என்ன பொண்ணை பார்க்க வந்தா வெட்டிங் கார்டை கொடுத்து பார்க்க சொல்றாங்களேன்னு வேதனையா இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. புரியுது புரியுது, உங்க நேர்மை எனக்கு நல்லாவே புரியுது. என்ன சார், மாப்பிள்ள வந்திருக்காரு, ஒரு காஃபி டீ கிடையாதா? ஐயோ, ஜோதி எங்க? ஜோதியை கூப்பிட்டு காஃபியோ டீயோ எடுத்துட்டு வர பேசிட்டே சொல்லுங்க. இருந்ததுல அட மறந்துட்டேன்ப்பா. மாப்பிள்ளைய பார்த்துட்டு நானும் சீக்கிரம் போமா, இதோ. காஃபி போட்டு ஜோதிட்ட கொடுத்துருப்போமா. இதோ கொடுத்து சீக்கிரம் அனுப்புறேங்க. சீக்கிரம். நீங்க டிசைன் பாருங்க. தேங்க்ஸ். வெல்கம். ஏய், போய் குடுறி. ஏன் இவ்ளோ மூடியா இருக்கா? சரி, இவ்ளோ ஷாப்பிங்னு வெளியே கூட்டிட்டு போனாதான் என்ன ஏதுன்னு விசாரிக்க முடியும். மாமா, இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மாப்பிள்ள, நான் எதை நினைச்சனோ அதே நீங்களும் சொல்றீங்க. ஜோதி, எப்படிமா இருக்கு? இது ஓகே பண்ணிக்கலாமா? பார்த்து சொல்லு. சரிங்க மாப்பிள்ள, அப்ப இதே நான் ஓகே பண்ணிக்கிறேன். சரி மாமா, அப்போ நான் கிளம்புறேன். சரிங்க மாப்பிள்ள, வாங்க. வரேங்க. ஆ. பாய். பைரவி, இந்தாங்க மாப்பிள்ள சொன்ன டிசைனையும் ஓகே பண்ணிடுங்க. ஓகே சார். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுமா. மணப்பெண் அலங்காரத்துக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதுக்கு ஜோதியும் கூட வந்தாங்கன்னா அவங்க விருப்பப்படியே வாங்கிக்கலாம். என்னால எங்கேயும் வர முடியாது. என்ன எங்கேயும் கூப்பிட்டு இருக்காதீங்க. பைரவி, நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காதம்மா. நான் அவளை சின்ன வயசுலேருந்து ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன். நீ தப்பா எடுத்துக்காத. இட்ஸ் ஓகே சார், நோ ப்ராப்ளம். நான் வரேன் சார். வாமா. வரேம்மா. சரிம்மா. இல்ல பூங்குடி, ஜோதி என்னால தனியா கூட்டிட்டு வரவே முடியல. அவ முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறா. என்ன நடந்துச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனே தெரியல. ஒரு வரத்துக்கு இன்னொரு 5 கிலோமீட்டர் தாண்டி இருக்க. நான் ஒரு 15 மினிட்ஸ்ல கடைக்கு வந்துடுறேன். ஏய், நான் ஷார்ட்கட்ல தாண்டி வந்துட்டு இருக்கேன். நான் வந்ததும் நீ வீட்டுக்கு போயிடலாம், சரியா? ஓகே. ஓகே. என்ன இது?
வருது. இது என்ன இடம்? ஹலோ சார், போலீஸ் ஸ்டேஷன் சார். ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி என் கார் நின்னுடுச்சு சார். சார் உடனே வந்துருங்க சார், நான் பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன் சார். யார் மணி? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கார் ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார். நான் போலீஸ்க்கு தான் சார் ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். கார் ரிப்பேர்னா மெக்கானிக் தானே ஃபோன் பண்ணணும். நீ ஏன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ற? ஒரு தற்காப்புக்கு தான் சார். பயப்படாத, நானும் போலீஸ்காரன் தான். வண்டியில என்ன ப்ராப்ளம்னு பாக்குறேன். தேங்க்யூ சார். ஓகேம்மா, இப்போ நீ கிளம்பி போலாம். தேங்க்யூ சார். ஜோதி கல்யாணம் நடக்காது. நீ ஏற்பாடு பண்ற நிச்சயதார்த்தத்தை நான் நடத்த விட மாட்டேன். ஏன் நடத்த விட மாட்டேன்? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஜோதியோட உயிர் வேணும். அவ நிச்சயதார்த்தத்தை நடத்துறேன்னு நீ அழிஞ்சு போயிடாத. ஒதுங்கி போ.